அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு இஸ்கியூரியா, அதாவது சிறுநீர் தேக்கம், அதாவது ரிட்டன்ஷன் என்றும் சொல்வார்கள். அதாவது மூத்திரப்பையில் சிறுநீர் தேங்கி நிற்பது போன்ற உணர்வு. இது எல்லாருக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது, சிலருக்கு அப்படி இருக்கும். அதாவது யூரின் போயிட்டு வந்த பிறகு திரும்பவும் மூத்திரப்பைக்குள் ஒரு 10-20 சொட்டு இரத்தம், அதாவது ஒரு 10 மில்லி இருக்க 1 மில்லியோ 2 மில்லியோ அதற்கு மேலாகவும் சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது அதிகமான பலகீனம் அல்லது நோய்களின் நிலையில் வந்தாலும், எந்த விதமான நோய்களும் இல்லை என்ற நிலை இருந்தால் சிலருக்கு இப்படி இருக்கும். இவர்களுக்கு சில சிகிச்சைகள் எடுத்தால் அவர்களுக்கு மாறும். அப்படி அவர்களுக்கு மாறாமல் இருந்தால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தலாம் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம். மேலும் இது எப்படி வருகிறது என்றால், மூத்திரப்பை பலகீனத்தினால் வருகிறது, குளிர்ந்த காலநிலைகளில் வரும், காய்ச்சல் போன்ற திடீர் உடல் நலக்குறைவினால் ஏற்படும், பயம் ஏற்படுவதனால் வரும், நீரில் பழுப்பு, அதாவது சிறுநீரில் பழுப்பு என்றால் மூத்திரப்பாதையில் ஏதோ பழுப்பு போன்ற தொந்தரவுகள் இருந்தால் வரும், அதிக டயர்டு வீக்னஸ் ரொம்ப இருந்தாலும் வரும், கிட்னி செயலிழப்பில் வரும், சிலவருக்கு பிரசவத்துக்கு பின் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் பிராஸ்டேட் வீக்கம், இது ஆண்களாக இருந்தால் இதை சில மருந்து மாத்திரைகள் கொடுத்து பார்ப்பார்கள். அதில் குறையாவிட்டால் அது ஆப்ரேஷன் செய்வார்கள். ஆனால் இம்மருத்துவ முறையில் ஆப்ரேஷன் இல்லாமல் இதை நார்மல் நிலைக்கு கொண்டு வரலாம். சிலருக்கு சர்ஜிக்கல் ஆப்ரேஷனுக்கு பிறகு அடி வயிற்றிலே அல்லது மூத்திரப்பையிலே ஏதாவது ஆப்ரேஷன் செய்திருந்தால் இதனால் இவர்களுக்கு மூத்திரம் உள்ளே நின்னது போல இருக்கும். இன்னும் பெரிய புண்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த மாதிரி வரும். இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால் வரக்கூடிய மெடிசின் ரியாக்ஷன், இதனாலும் மூத்திர உள்ளே நின்னது போல இருக்கும். இது இரவு நேரங்களில் சிலருக்கு கொஞ்சம் அதிகம் இருந்தது போல இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், படுக்கும்போது அந்த மூத்திரப்பையினுடைய அமைப்பு கொஞ்சம் ஃப்ளாட் நிலைக்கு வரும். இதனால் அப்படி தெரியும். இன்னும் அதிகமான வாந்தி, வயிற்றுப்போக்கு, அதாவது கால்ரா என்று நாம் பழைய காலத்தில் சொன்னாலும் வாந்தி, அதிகமான வயிற்றோட்டம் இதனாலும் வரும். மூத்திரப்பையிலே ஆப்ரேஷன் செய்த பிறகு உள்ளுக்குள்ள இரத்த குழாய்கள் உள்ள இரத்த கிளாட்டுகள் இருக்கும். இதனாலும் சிலருக்கு ஏற்படும். குழந்தைகளுக்கு இது வரும், வயதானவர்களுக்கு வரும். அப்போ இதற்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுப்பார்கள். ஸ்கேன் எடுத்து அதற்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சிலருக்கு மாற்றங்கள் தெரியாமல் இருந்தால் இதற்கு சில விளக்கங்கள் அறிந்து மருந்துகள் கொடுத்தால் அவர்களுக்கு அது சரியாகும். இதை மருந்துகள் மூலம் நிச்சயமாக இதை நாம் சரி பண்ண முடியும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். இதற்கு என்னுடைய ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் வாங்க விரும்பினால் நான் இருக்கும் இடம் டாக்டர் டேவிட், நான் 5 கிராமம், கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகில் இருக்கிறேன். நீங்கள் வருவதாக இருந்தால் இதில் இருக்கின்ற இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு, அதாவது நம்பர் 790 46 91 671 இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு நேரம் அறிந்து நீங்கள் வந்தால் நாங்கள் ஒரு 2 வாரத்திற்கான மருந்துகளை தந்து விடுகிறோம். பின்பு தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த மருந்து வேணும் என்றால், எடுத்ததில் இம்ப்ரூவ் இருக்கிறது என்றால் உங்களுக்கு தேவையானால் திருப்பி எடுக்கலாம். கொரியர் தபாலிலும் மருந்துகள் உங்களுக்கு அனுப்பி தர முடியும். எனவே இப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லது தேவையில் இப்படிப்பட்ட பாதிப்புடைய யாராவது அறிந்திருந்தால் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.